விஜய்க்காக காவேரி வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டே வந்து உட்காந்துருக்காங்க கோயில்ல. இங்க வந்து விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்றாரு, "இது மாரி கல்யாணம் ஆயிடுச்சு பாரு, என் ஒய்ஃப காவேரி தான் என்னோட ஒய்ஃபு. என் ஒய்ஃப் பேர் காவேரி. பார்த்துக்கோ ஃபோட்டோவ, கல்யாணம் ஆன ஃபோட்டோவ" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அத பார்த்து வெண்ணிலா பயங்கரமா கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. "எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. இத நான் ஏத்துக்க மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனது என்னால ஏத்துக்க முடியாது. நீ பொய் தானே சொல்ற விஜய்." "நீ இல்ல, நான் உண்மைய தான் சொல்றேன். நான் தான் ஃபோட்டோ காட்டிட்டேன்ல. என் பொண்டாட்டிய நீ பார்த்துட்டல்ல. உண்மையிலேயே சொல்லப்போனா நீ இங்க இருக்கிறதால தான் என் பொண்டாட்டி வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா. அது உனக்கு தெரியுமா?" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்கே பாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வெண்ணிலா. ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என்னை வாழ விடு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வெண்ணிலா" அப்படின்னு சொன்னோன்னே, "இதை நான் ஒத்துக்க மாட்டேன் விஜய். நீ எனக்கு வேணும் விஜய். என்னால் விட்டு தர முடியாது விஜய் ஒன்று" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுது அப்படியே மயக்கச்சு விழுந்துடுறாங்க. எல்லாரும் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. நர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. "என்னப்பா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கா?" அப்படின்னோடனே, "கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா புரிய வைக்கணும். இப்போ அவளை அதிர்ச்சியில் இருக்காள்ல" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. "தாத்தா காவேரி பார்க்க போகணும் தாத்தா அர்ஜென்ட்டாக நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். வெண்ணிலாக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சுல, அதுக்கப்புறம் பொறுமையாக தான் பேசணும் தாத்தா" அப்படின்னோடனே, "நீ சொல்கிறதும் கரெக்ட்ப்பா. பொறுமையாக தான் பேசணும். இந்த பொண்ணை ஒப்படைக்கிறவங்கிட்ட ஒப்படைச்சா தான் உன் வாழ்க்கை சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. "சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. இங்கே வந்து விஜய் வண்டி ஓட்டிட்டு வராரு. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வராரு. அப்போ கூட அவரால் நேரா யோசிக்கிறாரு. கண்டிப்பாக இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது. இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நம்மளுக்காக காவேரி காத்துட்ருப்பாளா, கிளம்பிட்டு இருப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறாரு. ஓட்டிட்டு போகும்போது கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து வண்டி இடிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அவங்களும் இவர்கிட்ட செமையாக சண்டை போடுறாங்க. இங்கே காவேரி காத்து அவங்களால முடியல. அதனால காவேரி வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே வரும்போது காவேரிக்கு அப்படியே மயக்க வச்சு விழுற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே ஓடி வந்து தாங்கி பிடிக்கிறாரு நம்ம நிவின். "என்னாச்சு காவேரி உனக்கு?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லை" அப்படின்றாங்க. "என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. "என்னாச்சு காவேரி இப்படியா இருப்ப? சாப்பிட்டியா இல்லையா காலைல?" "இல்லை நிவின் சாப்பிடல." "சரி எதனால இப்போ திடீர்னு மயக்கம் வந்துச்சு உனக்கு?" அப்படின்னோடனே, "அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நிவின்." "அப்படி நல்ல விஷயமா? அப்போ?" அப்படி சொல்கிறாரு. "ஆமாம்." அப்படின்னோடனே அவர் சந்தோஷம் தாங்க முடியல நிவின்க்கு. "உண்மையாவா காவேரி?" அப்படின்னு. "ஆமாம்." அப்படின்றாங்க. "எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா?" அப்படின்னோடனே, "இல்லை நான் யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை." "என்ன காவேரி நீ எவ்வளோ பெரிய விஷயம் இது வீட்டுக்கு சொல்லாமல் இருக்க?" "எனக்கு வந்து முதல்ல விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னமோ இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னோடனே, சரி விஜய்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். விஜய்கிட்ட சொல்லிட்டியான்னொன்னே, "அதுக்கு தான் நான் கோயிலுக்கே வந்தேன். பார்த்தா விஜய் வரவே வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி அவருக்கு என்ன ப்ராப்ளமோ கண்டிப்பாக வருவார். சரி காவேரி நீ இதுக்கப்புறம் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழலாம்ல." அப்படின்னோடனே, "அது எப்படி முடியும்? விஜய்கிட்ட நான் இப்போ எதுவுமே வந்து சேர்ந்து வாழறது ஐடியாவே இல்லை. அவங்க வீட்டுக்கு போகிற ஐடியாவும் இல்லை." "ஏன் காவேரி?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்க அங்கே வெண்ணிலா இருக்கா. வெண்ணிலா கிட்ட விஜய் வந்து எங்கள் விஷயத்த ஒன்றும் சொல்லவே சொல்லலை. அவளுக்கு தான் எல்லாம் வந்துச்சுல ஞாபகம். சொல்ல வேண்டியதானே சொல்லாமல் இருக்காரு. அவர் தைரியமாக சொல்லணும். அதுக்கப்புறம் தான்" அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன காவேரி இப்படி சொல்கிற? நான் வேறு எப்படி சொல்ல முடியும்? வெண்ணிலாக்கு தான் பழசுல ஞாபகம் வந்துச்சுல்ல. அவகிட்ட தைரியமாக எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம்" அப்படின்றாங்க. "நான் சொன்னா கேளு காவேரி. மற்ற நேரம்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீ வந்து இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் உன் பக்கத்தில் இருந்தால் தான் நல்லது. சொன்னா புரிஞ்சுக்கோ காவேரி. எனக்கும் புரியுது. அவர் இல்லாமல் இருக்குது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கூட அவர்கிட்ட சொல்ல தான் வந்தேன். ஆனால் வெண்ணிலாவோட விஷயம் வந்து என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நிவின்" அப்படின்னோடனே, "சரி பார்ப்போம் என்னதான் விஜய் முடிவு பண்ணுறாருன்னு" சொல்லிட்டு, "சரி காவேரி வீட்டில் எல்லாருக்கும் சொல்லலாம்ல" அப்படின்னோடனே, "இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நான் சொல்கிறது? ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. விஜய் பார்த்தா பிடிக்கல. அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியுமா? இந்த விஷயம் தெரியிற விஷயம் தானே. எல்லாருக்கும் சொல்லி தான் ஆகணும். முதல்ல நான் விஜய்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கிட்டையும். விஜய்கிட்ட இன்றைக்கே சொல்லணும்னு நினச்சா முடியல. சரி முதல்ல விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு பார்த்துட்டு பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து தேடிட்டு போயிருப்பாளோ அப்படி சொல்லிட்டு விஜய் ஓடி வராரு கோயிலுக்கு. கோயிலில் எல்லா இடமும் விஜய் வந்து தேடுறாரு. காவேரி காணோம். ஒன்றும் புரியல விஜய்க்கு. "எங்கே போயிட்டா காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. காவேரிக்கு கால் பண்ணுறாரு. கால் வந்து ஃபோன் அட்டன் பண்ணல. ச்சே எனக்காக பாவம் காவேரி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் தெரில. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாலே இந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் அந்த வெண்ணிலாவால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு. வெண்ணிலா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வெண்ணிலா நம்ம வாழ்க்கையில் வந்து தலையிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காவேரி கிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே காவேரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்தா விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. விஜய் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. "நிஜமா அவர் சொல்கிறீங்க?" "ஆமாம் சார். அவரை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் இருக்காரு" அப்படின்னு. "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா கிடைச்சாச்சு. முதல்ல வெண்ணிலாவோட மாமா கூட்டிகிட்டு வரலான்னு விஜய் யோசிக்கிறார்.